சீன உரங்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை அதிகரித்து வருவது இந்திய விவசாயத்திற்கு அச்சுறுத்தல் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அவரது முகநூல் பதிவில் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளின் முதுகெலும்பு இன்று வளைந்துள்ளது என்றும், வெளிநாட்டு உரங்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை விவசாயத்துக்கு ஏற்பட்டுள்ளதே இதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யூரியா, டிஏபி போன்ற அடிப்படை உரங்கள் கிடைப்பதில் ஏற்கனவே கடும் சவால்களை விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர் என்று சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி, தற்போது சிறப்பு உரங்கள் கிடைக்கவில்லை என்றால் விவசாயிகளின் நிலைமை மேலும் மோசமடையும் என்று கூறியுள்ளார். ஒருபுறம் உரமூட்டைகளில் தமது படங்களை பதிப்பதில் பிரதமர் மிகவும் மும்முரமாக உள்ளார் என்றும், மறுபுறம் நமது விவசாயிகள் சீன உரங்களை சார்ந்து விவசாயம் செய்ய வேண்டிய நிலை அதிகரிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவிடம் இருந்து பெறப்படும் உரங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிறுத்தப்படும் என்பதை முன்பே அரசு அறிந்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, உரங்கள் நிறுத்தப்பட்டால் அதற்கு மாற்றாக எந்தவொரு திட்டங்களையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்று விமர்சித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவது காலத்தின் தேவையாக இருந்த போதிலும் அதற்காக எந்தவொரு திட்டங்களையும் கொள்கைகளையும் பாஜக அரசு வகுக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.